تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 10 நாட்களை கடந்தவர்களாக பயணிக்கின்ற நாம் இந்த ரமலானை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எனக்கு தந்தானோ அந்த நோக்கத்தை நாம் அடையக்கூடியவர்களாக வல்லல்லாஹ் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரமலான் மாத ஒரு சிறப்பு நிகழ்வாக அக்குருணையில் இயங்கி வரக்கூடிய ஹமீத் ஃபவுண்டேஷன் முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்டினால் இலங்கை முழுவதுமாக அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மார்க்க அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக ஒரு முஸ்லிம் அவசியம் அறிய வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களையும் ஒரு நூலுருவிலே வழங்கி அதனை மக்கள் சுயமாக கற்று அதனை நாமும் விரிவாக்கம் செய்து அதனை தெளிவுபடுத்தி மக்களுக்கு சரியான ஈமான் கொள்ள வேண்டிய அந்த அம்சங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த ரமலானை அறிவு ரீதியான மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே உயரிய குறிக்கோளுக்காக ஒரு போட்டி நிகழ்ச்சியினை நாம் ஏற்பாடு செய்திருப்பதை நேர்கள் அனைவரும் அறிந்த விடயமே. அதன் அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தமட்டில் நாம் வரலாறுகளிலே படிக்கின்ற பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய மார்க்கத்தை பல அடிப்படைகளில் பாதுகாத்து வந்துள்ளான். இஸ்லாத்தினுடைய தூதை பொறுத்தமட்டில் நமக்கு தெரியும், மக்கா மதீனா என்ற 2 பெரும் நகரங்களை மையப்படுத்தி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி காணப்பட்டது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் பின்னரான வாழ்க்கை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய மைல்கல்லாக அமைந்தது என்பதை வரலாற்றுகளிலே நாம் கற்றிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் பின்னர் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அதனுடைய தூய வழிவிலே உலகமெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்பதில் அதற்கு பின்னால் குலஃபா உர் ராஷிதூன்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்ற அம்சத்தையும் நாம் அறிந்த விடயமே. அதற்கு பின்னால் மதாயிபுல் அர்பா என்று சொல்லக்கூடிய மதுஹப்கள் தோற்றம் பெற்றது. அந்த இமாம்களும் எந்த அளவுக்கு முனைப்புடன் ஹதீஸ்களை திரட்டி மக்களுக்கு சரியான வழியை காட்டினார்கள், அவர்களுடைய அந்த பணியில் தூய்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதும் நாம் அறிவோம். அப்பாசிய அதே போல் உமையாக்களுடைய ஹிலாஃபத் வீழ்ச்சியின் பின்னால் இஸ்லாம் மார்க்க ரீதியாக அதனுடைய மார்க்கத்தினுடைய கல்வியில் முக்கியத்துவம் வழங்குகின்ற விடயத்தில் பெரும் வீழ்ச்சியை கண்டது. அந்த வீழ்ச்சியின் விளைவாக முஸ்லிம்கள் சரியான மார்க்கத்தை விட்டும் திசை திரும்பக்கூடிய ஒரு நிலை சமூகத்தில் பரவலாக ஏற்பட்டதை நாம் வரலாறுகளை கண்டோம். அதனுடைய மைல்கல்லாக அதற்கு பின்னால் வந்த அப்பாசியாக்கள் உமையாக்களுடைய வீழ்ச்சியின் பின்னால் நமக்கு தெரியும், உலகத்தில் தாத்தாரியர்களுடைய ஆதிக்கம் மேலிட்டது. அதே போல் மங்கோலியர்கள் அவர்களுடைய ஆதிக்கம் மேலிட்டது. உலகம் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல படையினர் இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் செய்து இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தில் வீழ்த்துவதில் கவனம் செலுத்தினார்கள். அந்த அடிப்படையில் இந்த தாத்தாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அவர்களுடைய ஆதிக்கம் உலகமெங்கும் மேலோங்கி இருந்தது. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அவர்களுடைய ஹிலாஃபத்தையும் அவருடைய நாட்டையும் தக்க வைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார்களே தவிர மார்க்கத்தினுடைய பாதையை, அதாவது அதனுடைய பிரிவுகளை எல்லாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் அன்றைக்கு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் அந்த இஸ்லாமிய நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் பெரிதும் கவனம் செலுத்தவில்லை. அல்லாஹுடைய மாபெரும் ஏற்பாடு மறுமை வருகின்ற வரைக்கும் தூய இஸ்லாத்தில் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் எல்லா காலத்திற்கும் பொதுவாக எல்லா நூற்றாண்டுக்கும் சிறந்த இமாம்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அதற்கு முன்னால் அவர்களை வழிநடத்திய இமாம்களிடமிருந்து பல பாடங்களை கற்று சரியான முறையில் இஸ்லாத்தினுடைய தூய கொள்கையை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய அந்த ஹதீஸ்களை
எந்த அடிப்படையிலாவது பாதுகாக்க வேண்டும் என்பதில் இமாம்கள் எந்த அளவுக்கு முனைப்புடன் செயற்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளை படிக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் உங்களுக்காக வழங்கிய இந்த நூல் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, உலகமே அறிந்த மாபெரும் அறிஞர், பல கலைகளை கற்றறிஞர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலமும் இந்த தாத்தாரியர்களுடைய ஆதிக்கம் உலகத்தில் இருந்த காலமும் ஒன்றாகத்தான் காணப்பட்டது. அந்த காலப்பகுதியில் ஹிஜ்ரி 661 ஆண்டு இமாம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள். அவர்களுடைய பிறந்த அந்த காலப்பகுதியில் இருந்து சுமார் 7 வருடங்களுக்குள் தாத்தாரியர்கள் அவர்கள் பிறந்த பிரதேசமான ஜசீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அரபிய தீபகற்பத்தின் ஹர்ரான் என்ற பகுதிகளுக்கு அவர்களுடைய தாத்தாரிகளுடைய ஆதிக்கம் மேலோங்குகின்ற அந்த சமயத்தில் அவர்களின் தந்தையான அப்துல் ஹலீம் பின் அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய அவரும் மார்க்க கல்வியில் ஹம்பலி மதுஹபை சார்ந்த அந்த இமாம் பெரும் ஒரு அறிஞராக இருந்தார். அவருடைய மூதாட்டியான ஒரு மூதாட்டி அவருடைய சந்ததியினால் முன்னால் வாழ்ந்த அந்த வம்சாவளியில் அவருடைய மூதாட்டியான இப்னு தைமியா என்று அறியப்பட்ட அந்த பாட்டியும் இமாம் அவர்களின் இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களின் தந்தையான அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடியவரும் இப்பொழுது நாம் உங்களுக்கு விரிவாக்கம் செய்கின்ற ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களும் உலகளாவிய ரீதியில் பிரபல்யமாக இப்னு தைமியா என்ற பேரினூடாகத்தான் பிரபல்யம் ஆனார்கள். அந்த அளவுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மூதாட்டியான அந்த பெண்மணி அவள் மார்க்கத்தை தேடுகின்ற விடயத்திலும் பேச்சினூடாக மக்களுக்கு அவருடைய மார்க்கத்தினுடைய பணியை எத்தி வைக்கின்ற விதத்திலும் திறம்பட செயற்பட்டார் என்ற செய்திகளில் நாம் வரலாற்றுகளிலே பார்க்கின்றோம். ஹர்ரான் என்ற அந்த பகுதியிலே ஹிஜ்ரி 667 ஆண்டு தாத்தாரியர்களுடைய ஆதிக்கம் அந்த நகருக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை என்ன செய்கின்றார், தன்னுடைய புதல்வரான இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களையும் 2 சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு திமிஷ்க் என்ற நகரத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். டமஸ்கஸ் என்று சொல்லுவோம். அந்த நகரத்துக்கு அவர்கள் புறப்பட்டு அந்த நகரத்தில் தான் இமாம் அவர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா என்று அறியப்படக்கூடிய இமாம் அவர்கள் அவருடைய மார்க்க கல்வியை, அதாவது கற்பதிலே ஆரம்பத்தினுடைய படித்தரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சுமார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது திமிஷ்கிலே இருக்கின்ற பல அறிஞர்களிடம் அவருடைய மார்க்க கல்வியை கற்று 17வது வயதிலேயே மார்க்கத்தினுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்திலே பெரும் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக இப்னு தைமியா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் காணப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இமாமினுடைய நூலை தான் நேர்களுக்காக நாம் வழங்கி இருக்கின்றோம். அந்த இமாம் அவர்கள் தொகுத்த பெரும் ஒரு பொக்கிஷமான நூல்கள் ஏராளமாக காணப்படுகின்றது. அதிலே நாங்கள் பிரபலியமாக சொல்ல போனால் மஜ்முல் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய ஃபத்வாக்களின் பெரும் தொகுப்புகளை இமாம் அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். இந்த அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலும் இமாம் அவர்களால் தொகுக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படை அம்சங்களையும் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய நிலையில் சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொகுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல் தான் இந்த அகீதத்துல் வாசித்தியா என்று சொல்லப்படுகிற நூல். வாசித்தியா என்ற பிரதேசத்தில் மக்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விதத்தில், அல்லாஹ்வினுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளில் ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் ஈமான் கொள்ளாமல் அதிலே பல முரண்பட்ட கருத்துக்களை அவர்களுடைய வாசித் என்ற பிரதேசத்தில் அவர் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய விடயத்தில் அந்த கோளாறு இருந்ததன் காரணமாக அந்த தகவல் இவருக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பிரதேச மக்களுக்கு அகீதாவை தூய முறையில் நூலுரினூடாக எடுத்து வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம் அவர்கள் இந்த நூலை தொகுத்தார்கள் என்று வரலாற்றுகளிலே நாம் பார்க்கின்றோம். இவருடைய இந்த தொகுப்பின் வெளிப்பாட்டுக்கு பின்னால் டெமிஸ்கஸ் என்ற பிரதேசத்திலே இவருடைய இந்த தூய கொள்கையில் எதிர்ப்பாக இருந்த சில விரோதிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இமாம் அவர்களுடைய இந்த அல்லாஹ்வின் மீதான சரியான நம்பிக்கையை மக்கள் முன் அல் குர்ஆன் சுன்னா நிழலில் எடுத்து வைத்ததன் காரணமாக அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி ஏற்பட்டது. அவருடைய சகோதரர்களுடன் 2 சகோதரர்களுடனும் சிறைவாசம் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இமாம் அவர்கள் பல முறை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று அந்த டிமிஷ்கிலே இருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் முடிவு செய்கின்றார்கள். இமாம் அவர்கள்
அவர் நாடு கடத்த வேண்டாம் என்று கூறி அந்த சிறையிலேயே சிறைவாசம் அனுபவித்தார்கள். அந்த சிறைச்சாலை கூட அந்த சிறையில இருக்கின்ற கைதிகளுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கையை சரியாக படித்து கொடுத்த மிக முக்கியமான இமாமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் அந்த சிறையையும் கல்வி கூடமாக மாற்றினார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றுகளே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய இந்த வளர்ச்சிக்காக அறிவு ரீதியில் அறிவை கற்றுக் கொடுத்து மார்க்கத்துக்கு தூய முறையில் இந்த மார்க்கம் போக வேண்டும் என்பதற்காக இமாம் அவர்கள் பல முறைகளில் பாடுபட்டிருக்கின்றார் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிகின்றோம். இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 728ஆம் ஆண்டு சிறையில் இருக்கின்ற பொழுதே அவர் வஃபாத் ஆகினார் என்ற செய்தியையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே இந்த நூலை எமக்கு பல தியாகங்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் கூட முடிக்காமல் முழு வாழ்க்கையையும் அவர் தன்னுடைய மார்க்க பணிக்காக அர்ப்பணித்த முக்கியமான இந்த இமாமினுடைய நூலைத்தான் நாம் விளக்கத்திற்காக எடுத்திருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் ஒரு நூலை கற்பதாக இருந்தாலும் அந்த நூலில் இருந்த செய்திகளை உள்வாங்குவதற்கு முன்னால் அந்த நூலாசிரியர் பற்றிய அறிவு மிக முக்கியமாக எங்களுடைய மனதில் உள்வாங்கினால் அந்த நூலாசிரியனுடைய அந்த முக்கியத்துவத்துடன் அந்த நூலை நாம் கற்கின்ற பொழுது நிச்சயமாக எமக்கு அதிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரலாம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நாம் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்ற இந்த நூல் இஸ்லாத்தின் முக்கிய ஈமான் கொள்ள வேண்டிய பகுதியான ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய வேதங்களை, ரசூல்மார்களை, மலாயிகாமார்களை, கதிர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த ஏற்பாட்டை நல்லதோ கெட்டதோ முழுமையாக ரப்பினுடைய நாட்டப்படித்தான் நடக்கின்றது. அந்த ஈமானை எப்படி நாம் சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த துணியில் இமாம் அவர்கள் தொகுத்து தந்திருக்கின்ற நூலை இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வகுப்புகளிலே விளக்கத்துக்காக எடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கையேட்டை தமிழ் மொழியிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும், இந்தியாவை சேர்ந்த முஃப்தி உமரு ஷரீப் அவர்கள் காசிமி அவர்களால் இதனுடைய முழு அதாவது அகீதத்துல் வாசித்தியானுடைய அரபு முழுமையாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஷேக் இப்னு உசைமீன் அவர்களுடைய விரிவாக்கமும் விரிவுரைகளும் அதிலே இணைக்கப்பட்டு எமக்காக அவர் தொகுத்து தந்திருக்கின்றார். அவருடைய இல்மிலும் அவருடைய மார்க்க பணியிலும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவருக்காக நாம் பிரார்த்தித்தவர்களாக வருகின்ற பாடங்களை நீங்களும் சுயமாக கற்க வேண்டும் என்பதே எமது நோக்கம். நாம் இந்த விரிவுரைகளை சுருக்கமாக உங்களுக்கு வழங்குவோம். நம் அனைவருக்கும் நம்மை படைத்த ரப்பினுடைய அந்த பண்புகள், அவனுடைய பெயர்கள், அவன் சம்பந்தமான அறிவு அவசியம் நமக்கு காணப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கிய குறிக்கோளுடன் தான் இந்த திட்டத்தை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். பரிசுகள் வழங்குவது என்பது எங்களுடைய பிரதான நோக்கம் கிடையாது. மக்கள் மார்க்க கல்வியை சரியான முறையில் கற்க வேண்டும். அதற்கான ஒரு ஊக்குவிப்பு தொகையாகத்தான் நாம் இந்த போட்டியிலே பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றோம். எங்களுடைய எல்லாருடைய நியத்தும் இஹ்லாஸான முறையில் அமைந்து தூய அந்த மார்க்கத்தை தூய முறையிலே கற்பதற்கான வழிவகைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. நமது எண்ணங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.